நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பிரபல பின்னணி பாடகர் ஹரிஹரன் பற்றி தான். ஹரிஹரன் ஒரு பிரபல இந்திய பின்னணி பஜனை மற்றும் கசல் பாடகர். இவர் தமிழ், மலையாளம், இந்தி, கன்னடம், தெலுங்கு, மராத்தி, சிங்களம், மைத்திலி, போஜ்புரி, ஒடியா, பெங்காலி, சமஸ்கிருதம், குஜராத்தி மற்றும் ஆங்கிலம் போன்ற பல மொழிகளில் 15,000த்திற்கும் மேற்பட்ட குறிப்பிடத்தக்க பாடல்களை பாடியிருக்காரு. ஹரிஹரன் இந்திய சினிமாவின் மிகச்சிறந்த பின்னணி பாடகர்களில் ஒருவராக பரவலாக கருதப்படுறாரு. ஹரிஹரன் தன்னோட பள்ளி படிப்பை மாதுங்காவில் உள்ள டான் போஸ்கோ உயர்நிலை பள்ளியில் படித்தார். அதற்கு பிறகு மும்பையில் உள்ள SIES கலை அறிவியல் மற்றும் வணிக கல்லூரியில் பட்டம் வாங்கினார். அதற்கு பிறகு மும்பையில் உள்ள செயின்ட் சேவியர் கல்லூரியில் தன்னோட படிப்பை தொடர்ந்து படித்தார். இவர் தன்னோட வாழ்க்கையின் தொடக்கத்தில் கச்சேரிகள் பல பண்ணினார். அது மட்டுமல்லாமல் தொலைக்காட்சியிலும் நிகழ்ச்சி நடத்தினார். பல தொலைக்காட்சி தொடர்கள்லையும் பாடியிருக்காரு. 1992ஆம் ஆண்டு அறிமுக இசையமைப்பாளர் AR ரஹ்மான் இசையில் ரோஜா திரைப்படத்தில் தமிழா தமிழா என்ற தேசபக்தி பாடலை பாடினதன் மூலம் தமிழ் திரைப்பட உலகில் வந்தார். மணிரத்னத்தோட பாம்பே திரைப்படத்தில் உயிரே உயிரே என்ற பாடலை பாடியதற்காக 1995ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாநில அரசு திரைப்பட விருதுகளில் சிறந்த ஆண் பின்னணி பாடகருக்கான விருதை வாங்கினார். மேலும் AR ரஹ்மான் இசையில் முத்து, மின்சார கனவு, ஜீன்ஸ், இந்தியன், முதல்வன், ரங்கீலா, இந்திரா, இருவர், அன்பே ஆருயிரே, கண்களால் கைதிசை, சிவாஜி, அலை பாயுதே, கன்னத்தில் முத்தமிட்டால், குரு, எந்திரன் போன்ற பல படங்களில் பாடல்களை பாடியிருக்காரு. ஹரிஹரன் 500க்கும் மேற்பட்ட தமிழ் பாடல்களையும் கிட்டத்தட்ட 200 ஹிந்தி பாடல்களையும் பாடியிருக்காரு. மலையாளம், தெலுங்கு, கன்னடம், மராத்தி, பெங்காலி மற்றும் ஒடியா மொழிகள்லையும் நூற்றுக்கணக்கான பாடல்களை பாடியிருக்காரு. தேசிய திரைப்பட விருதுகள், கேரள மாநில திரைப்பட விருதுகள், ஸ்வரலயா கைரளி யேசுதாஸ் விருது, தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகள், நந்தி விருதுகள், ஆசியாநெட் திரைப்பட விருதுகள், தென்னிந்திய ஃபிலிம்ஃபேர் விருதுகள், விஜய் விருதுகள் போன்ற நூற்றுக்கணக்கான விருதுகளை வாங்கியிருக்காரு. ஹரிஹரன் முதல் கசல் ஆல்பங்களில் ஒன்று ஆசா போஸ்லேவோட சேர்ந்து உருவாக்கிய அப்ஷர் கசல் ஆகும். இது விற்பனையில் தங்க பதக்கத்தை பெற்றது.